அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் விவாகரத்து வழக்கிற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்நிலையில் அவர்களுக்கு நீதிமன்றத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரின் மனைவி ஆர்த்தி சமரச பேச்சுவார்த்தைக்கு நேரில் ஆஜராகினர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள். நடிகர் ஜெயம் ரவி, ஆர்த்தி ஆகியோர் காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். இருவருக்கும் தற்போது 2 மகன்கள் உள்ளார்கள். 15 ஆண்டு கால இந்த திருமண உறவில் தற்போது இருவருக்கும் கருத்துப்பாடு ஏற்பட்டது. தற்போது 2 பேருமே தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். தற்போது மனைவிடமிருந்து தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று ஜெயம் ரவி ஏற்கனவே சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் தனது மனைவிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் எனவும் 2009ஆம் ஆண்டு பதிவு செய்த தங்களுடைய அந்த திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கானது சென்னை 3வது குடும்ப நீதிமன்றத்தில் நீதி தேன்மொழி முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது 2 பேருமே ஆஜராகி இருந்தார்கள். இதன் பிறகு சமரச தீர்வு மையத்தை அணுகி 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படிதான் இன்று மாலை 4:30 மணிக்கு மேலாக இந்த வழக்கு சமரச தீர்வு மையத்தில் விசாரிக்க வந்தது. அப்போது ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ஆகியோர் 2 பேருமே நேரில் ஆஜராகி இருந்தார்கள். 2 பேருமே 2 பேரிடமிருந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மத்தியஸ்த பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை முடிந்து தற்போது 2 பேருமே கிளம்பி விட்டார்கள். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் டிசம்பர் 7ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.